Taste the Daily. தமிழக இந்து அறநிலையத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திறனற்ற திமுக அரசு முழுமையாக செலவழிக்கவில்லை என இந்திய தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 22,600 கட்டிடங்களுக்கான வாடகை முறையாக வசூல் செய்யப்படாதது குறித்து விளக்கம் கேட்டு அறநிலையத்துறைக்கு இந்திய தணிக்கை குழு அறிக்கை அனுப்பியதாகவும், ஆனால் உரிய ஒத்துழைப்பை இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்கவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டு செலவிடப்படாத துறைகளாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகரப்புற வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் இருந்து வருவதாகவும் இந்திய தணிக்கை குழு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரி இளைஞர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியதின் பேரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என கூறி திறனற்ற ஸ்டாலின் அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த நிலையில் சித்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் இத்திட்டத்திற்கான ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசை கண்டித்து மேலாநாட்டார் சார்பாக ஒரு கண்டன கூட்டம் தான். அது கண்டன கூட்டம் மட்டும் நடத்துகிறோம். ஒவ்வொரு கிராமமும் தனித்தனியாக நடத்துகிறோம். அதில் நம்ம திக்குத்திரு கிராமம் சார்பாக இது முறைப்படியாக தெரிவிக்கிறோம். ஒன்றிய அரசு பிஜேபிக்கு அரசு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அவங்க டங்ஸ்டன் ஏல உரிமை உடனடியாக ரத்து பண்ணணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு அவங்க பார்க்கணும். இதனால் அந்த கட்சியை நிரந்தரமாக அகற்றுறதுக்கு உண்டான வேலையில் நாட்டார் சார்பாக மேற்கொள்வோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அங்கப்பிரதட்சணம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 80,560 ஹெக்டேர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் வானூர் பகுதிகளில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி அரசு வழங்குவது போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புயல் பாதித்த பகுதிகளை முறையாக கணக்கிட்டு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை எட்டி கூட பார்க்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 2,000 அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லா பாதிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு. ஆனால் அந்த 2,000 சேரல. எந்த இதுக்குமே சேரல. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் கொடுத்துட்டு அதை விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஏக்கருக்கு பக்கத்து மாநிலத்தில் 30,000 வரைக்கும் இழப்பீடு தராங்க. நம்ம இதுல எதுவுமே தர மாட்டாங்க. ஏக்கர் விவசாயம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம். இவங்க எதுவுமே கண்டுக்கிறாங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் போதுமான போக்குவரத்து காவலர்கள் இல்லாத காரணத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயலா கல்லூரி எதிரே உள்ள சாலையில் மழை காரணமாக ஆங்காங்கே நீர் தேங்கியது. மேலும் போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிக்கி தவித்தனர். வசூல் வேட்டை நடத்த மட்டுமே வரிசை கட்டி வருகை தரும் ஏவல் துறையினர் இது மாதிரியான இக்கட்டான நிலையில் போக்குவரத்தை சரி செய்யாமல் எங்கே செல்கின்றனர் என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஈவினிங் நேரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பட் அப்பயும் டிராஃபிக் ஓவர் ஆகுது. இங்கே பயங்கர கன்ஜெஷனாக இருக்குது இந்த பிளேஸு. கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பர்சன் இருக்கணும். இங்கே போலீஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.